ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்த்து ஆரி கிரியேஷன். நம்மளோட சேனலில் ப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 28 கிளாஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து இப்போ பார்க்கலாம். நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நெக்ஸ்ட் குரூப்போட லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த கிளாஸில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, ஜர்தோசி வந்து எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து மேம் ஜர்தோசி எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் என்ன பண்ணுங்கள், 1 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து ஜர்தோசி சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அட்டையை. இப்போ நான் வந்து சும்மா வந்து ஒரு இன்ச் இல்லை 1/2 இன்ச் அப்படின்ற மாதிரி நான் வந்து சும்மா நானே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்மளோட ஜர்தோசி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து லைனாக அலைன் பண்ணணும். லைனாக அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜர்தோசி வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த அட்டையோடு சேர்த்து இந்த ஜர்தோசியை நீங்கள் வந்து கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு, இப்போ நான் எப்படி கட் பண்ண சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்கலாம், இது மாதிரி கட் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்றது. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு சைஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 4-5 பஞ்சாக வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் 4 ஜர்தோசி வந்து ஒன்றா வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிசைட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜர்தோசி வந்து நீங்கள் எவ்வளோ சைஸில் வைக்க போகிறீங்க, 1/2 இன்ச் வைக்க போகிறீங்களா இல்லை 1 இன்ச் வைக்க போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜர்தோசி வந்து கரெக்டாக ஈவனாக ஒரு இடத்துல கூட அந்த பிசுறு இல்லாமல் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க, மேம் ஜர்தோசியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா கட் பண்ணி அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து 1 இன்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸில் எழுதி ஜர்தோசியை வந்து ஓரளவு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணும்போது ஒரு கவரில் போட்டுட்டு ஸ்டாப்லர் நல்லா காற்று போகாத அளவுக்கு ஸ்டாப்லர் அடிச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அதை டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜர்தோசி வந்து அப்படியே நம்மளுக்கு இருக்கும். இன்னொன்று வந்து என்ன பண்ணலான்னா, இன்ச் டேப் இருக்குது பார்த்திங்களா, இன்ச் டேப்பில் நீங்கள் இன்ச் டேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து சென்டிமீட்டர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. 1, 2 அது மாதிரி சென்டிமீட்டர் இருக்கும். அந்த சென்டிமீட்டர்லேயும் நீங்கள் வச்சு வந்து ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸாக ஃபஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இந்த 2 மெத்தடை வச்சு நீங்கள் வந்து நிறைய பீசஸ் வந்து கட் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற அட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அட்டை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஜர்தோசி ஒர்க் வந்து நம்ம செய்வோம், அதுக்கெலாம் இந்த அட்டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சோட நேம் வந்து பிரைட் ஸ்டிச். பிரைட் ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு பின்னல் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பின்னல் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டிச் நிறையா வந்து ஒரு டால் போட்டுட்டு அந்த டாலுக்கு வந்து பின்னலுக்காக இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து பார்டராக போடலாம். நெக்குக்கு வந்து ஒரு 2 ஜர்தோசி லைன் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு யூ ஷேப்போ இல்லை வந்து பா ஷேப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த ஒர்க் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிச் செய்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 சைடும் ஓரத்தில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 2 சைடும் பார்த்தீங்கன்னா பேரலாக போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு இப்போ வந்து ஜர்தோசி அதில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, அதை வந்து க்ராஸாக இப்போ நான் பண்ணுற பாருங்கள், க்ராஸாக பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை எடுத்துகிட்ட பிறகு அது கீழேயே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அந்த லாக் ஸ்டிச் போட்ட உடனே அதே த்ரெட்டை திருப்பி மேலே எடுத்துகிட்டு வரணும் மேல் நோக்கி. ஏன்னா வந்து நான் இப்போ போட போகிறது வந்து 2 லைன் இருக்க மாதிரி போட போகிறோம். 2 இங்கே 2 இங்கே 2 அப்படின்ற மாதிரி நான் போட போகிறேன். அதனால நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேவா? இப்போ எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்கள் போடும்போது மட்டும்தான் வந்து பேக்லேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். செகண்டில் நீங்கள் லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி தான் நீங்கள் லோட் பண்ணணும். லோடிங் எப்போவுமே மேலேருந்து கீழேயாக தான் இருக்கணும், கீழேருந்து மேலேயாக நீங்கள் லோட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் நான் சொல்கிறது அப்படியே வந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த லாக் ஸ்டிச் போட்டதுக்கு மேலே, ஓகேவா, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. லாக் ஸ்டிச் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், அங்கேருந்து கீழே வந்து நீங்கள் லோட் கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடு, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது மாதிரி சைடு மாற்றி மாற்றி நம்ம பண்ணணும். ஆனால் வந்து லாக் ஸ்டிச் கம்பல்சரி போடணும். லாக் ஸ்டிச் போடலைன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக வராது.
நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு 4-5 வாட்டி நீங்கள் ஒர்க் பண்ண பிறகு தான் அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்னஸாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜர்தோசி லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து நீடில் எடுத்துகிட்டு போயிட்டு லாக் போட்டேன். இப்போ லாக் போட்ட பிறகு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து மேலேருந்து கீழே வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நீடில் வந்து திருப்பி இன்சர்ட் பண்ணி அதில் வந்து ஜர்தோசி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஜர்தோசியை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிசிறு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல லைட்டாக வந்து ஒரு ப்ளவுஸ்லேயோ இல்லை வந்து சாரீலேயோ அந்த ஜர்தோசி பட்டு பிரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃபுல்லாக வந்து பிரிஞ்சு வந்துடுற மாதிரி ஆயிரும். ஜர்தோசி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னா அதோட ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணுறது தான். கட் பண்ணுறது கரெக்டாக அந்த சைஸை பொறுத்து நீங்கள் கட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் அந்த இடம் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம திருப்பி வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே போயிட்டு இப்போ வந்து ஜர்தோசி வந்து லோட் பண்ண போகிறோம். ஒரு டைம் வந்து வீடியோ நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கான ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிரைட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு யூனெக் அண்ட் பானெக் வந்து நீங்கள் போட்டு சின்னதாக, ரொம்ப பெருசு கிடையாது, சின்னதாக வந்து யூனெக் அண்ட் பானெக் போட்டு நீங்கள் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜர்தோசி கட்டிங் மட்டும்தான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கணும். அது இன்ச்சஸ் வந்து அளவு மாறாமல் ஒரே இன்ச்சஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டிச் போட்டாலும் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அதுவும் முக்கியமாக இந்த பிரைட் ஸ்டிச்சுக்கெலாம் நீங்கள் வந்து ஜர்தோசி வந்து கரெக்டான சைஸில் வச்சுட்டு போடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து இன்ச்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஆடா, அது மாதிரி தூக்கிட்டு தெரியும். அதனால தான் உங்களுக்கு அந்த ஒரு லேயர் மட்டும் வச்சு காட்டியிருக்கேன். இதை நம்ம எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எண்ணாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எண்ணாட் போட்டு இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த பிரைட் ஸ்டிச் போடும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு லேயர் வந்து நீங்கள் போட்டு பார்த்துருங்க, ஒரு பார்டர் போட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் போடும்போதுனா அந்த பார்டர் இல்லாமல் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் கொஞ்சம் வந்து எண்ணாட் போடுற இடத்துல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று லாக் ஸ்டிச் போடுற இடத்துல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றபோது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எதுனா ஜர்தோசி இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, கை ஊசி சொல்லுவோம்ல, அது மாதிரி சின்னதாக மெல்லிஸாக இருக்கிற ஊசி எடுத்து அந்த ஜர்தோசியை அதில் லோட் பண்ணி பாருங்கள். ஜர்தோசி வந்து அது லோட் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த நூல் கோர்க்கிற இடம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜர்தோசி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஊசி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் இதுக்கு சைஸ் என்னென்னு கேட்குறீங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 10 கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜர்தோசி எடுத்துகிட்டு போய் கூட நீடிலில் இன்சர்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த ஒர்க் எப்படி செய்யணும்னா, ஜர்தோசி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நான் வந்து நீடிலில் வந்து த்ரெட்டை வந்து லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பீடை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர்லாம் நான் சின்னதாக வந்து போட்டு காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை வந்து பெருசாக வந்து டிசைன் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த பீடை வந்து லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னொரு லாக் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச்னால் ஒன்றும் கிடையாது, பீடில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி திரும்பி அந்த பீடை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ சென்டரில் நம்ம வந்து ஒரு பீடு வந்து நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதோட 4 கார்னர் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 3D ஒர்க் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து சின்னதாக போடாமல் கொஞ்சம் பெருசாக ஓரளவு ஒரு 1 ரூபி காயின் அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா இந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஜர்தோசியை வந்து லோட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஜர்தோசி வந்து ஃபுல்லாக லாக் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக பண்ணணும். ஓகே, நீங்கள் த்ரெட்டை பிடிக்காமல் பண்ணிங்கன்னா ஜர்தோசியில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிசிறு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அது வந்து பிஞ்சு வந்துடும். அதனால த்ரெட்டை பிடிச்சிட்டு பொறுமையாக நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு நடுவில் மிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிட் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணணும், நீடில் இன்சர்ட் பண்ணி திருப்பி இன்னொரு ஜர்தோசி வந்து அதை லோட் பண்ணி நான் த்ரெட்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி லாக் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச், ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயருக்கு 1/2 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் லேயருக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டு பண்ணலாம். அப்போ பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளவர் வந்து உள்ளேருந்து வெளியே வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3D வியூவாக நல்லா சூப்பராக இருக்கும். அது மாதிரிலாம் நீங்கள் ஜர்தோசியை கரெக்டாக கட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. எப்போவுமே அந்த ஜர்தோசியில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு ஜர்தோசியை உள்ளே கொடுக்குறோம் பாருங்கள், உள்ளே கொடுத்துட்ட பிறகு அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிக்காமல் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து நல்லா ஃபினிஷிங்காக வராது. பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அந்த பாயிண்ட் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு 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 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ரோ வந்து நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரோ வந்து அதுக்கு பின்னாடியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து கண்டினியூவாக நீங்கள் போட்டுட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க். நான் இப்போ ஒரு 2-3 லேயர்ஸ் மட்டும்தான் வைக்கிறேன். நீங்கள் வைக்கும் போது கம்பல்சரி வந்து ஒரு 8 லேயர்ஸ் கிட்டேயாவது வச்சிங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நான் இங்கேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலாப்லேயே காட்டுறேன். நான் கீழே போடல. ஆனால் இது வந்து நீங்கள் ஃப்ரேமுக்கு கீழே பண்ணணும். நான் ஃப்ரேமுக்கு மேலேயே வந்து என்னாட் எப்படி போடுறது அப்படின்றத சொல்கிறேன். நீடில் வந்து ஜஸ்ட் நான் இப்போ இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 வாட்டியாவது அந்த த்ரெட்டை வந்து அந்த இதில் வந்து சுற்றணும். சுற்றிட்டு நீங்கள் அப்படியே மேலே பிடிச்சி இழுத்தீங்கன்னா லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் இருக்கிறது நீங்கள் கட் பண்ணிடலாம். ஆனால் இது ஃப்ரேமுக்கு மேலே செய்யக்கூடாது, ஃப்ரேமுக்கு கீழே செய்யணும். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஃப்ரேமுக்கு மேலேயே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லேசி டேசி ஸ்டிச். ஜர்தோசி ஃப்ளவரில் இன்னொரு மாடல் இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து லேசி டேசி ஸ்டிச் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பீட் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். நடுவில் வைக்கிற பீட் வந்து இது மாதிரி வைக்கலாம், அப்படி இல்லைனா கட் பீட் வைக்கலாம், குந்தன் பீட்ஸ் வைக்கலாம். உங்களோட இஷ்யூம் தான். நடுவில் ஸ்டோன் கூட நீங்கள் வந்து ஒட்டலாம். ஓகேவா? இதை லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம எப்போவுமே ஜர்தோசி லோடிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து இது மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் எப்போவுமே வந்து நீங்கள் செய்யணும். இது மாதிரி பொறுமையாக செய்யணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வைக்கிற ஃப்ளவர்ஸை பொறுத்து இருக்குது. ஃப்ளவர் வந்து நீங்கள் 6 பிளேட்டல் இருக்க மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைனா 4 or 5 இருக்கிற மாதிரியும் வைக்கலாம். இப்போ நான் 5 தான் வைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து ஜர்தோசி வந்து லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து 5 பெட்டல் வந்து லோட் பண்ணி முடிச்சிட்டேன். லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நீடிலில் த்ரெட் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வந்து இது மாதிரி வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த ஃப்ளவரோட லாஸ் அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த எட்ஜில் இது மாதிரி ஸ்டிச் போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு அந்த ஜர்தோசியை வந்து 1/2 இன்ச்சாக நீங்கள் கட் பண்ணி அதில் நீங்கள் லோட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஜர்தோசியை வந்து 1/2 இன்ச்சாக கட் பண்ணி அதில் லோட் பண்ணுறேன். அதோடு நீங்கள் வந்து சீக்வன்ஸ் இருக்குல்ல, சீக்வன்ஸ் ஒர்க்கும் அதோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட இன்னோவேஷனை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் அழகாக செய்யலாம். இப்போ நான் வந்து 1/2 இன்ச் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக லுக் கேட்குறாங்க, அதே மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா லேசி டே ஸ்டிச் கூட போட்டு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நடுவில் போடல, ஓரமாக போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன், நடுவில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து லோட் பண்ணி இது மாதிரியும் நீங்கள் லாக் பண்ணலாம். பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்குறது தான் டிசைன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து டிசைனாக கொண்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல நான் சீக்வன்ஸ் வச்சு முடிக்கிறேன். இதே வந்து எண்ணாட் வந்து நான் எப்படி போடணும்னு சொன்ன பாருங்கள், அதே மாதிரி தான் இதுக்கும் எண்ணாட் போடணும். இதே நான் மேலேயே வந்து உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். இப்போ இதே மாதிரி உங்களோட இன்னோவேஷனை யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லுக்கே வந்து அப்படியே வந்து 3D வியூ உங்களுக்கு தெரியும். 3D வியூ தெரியணும் அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து கொஞ்சம் வந்து சைஸஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் செஞ்சிங்கன்னா அந்த 3D வியூ சூப்பராக தெரியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்ற போது குரூப்பில் உங்களோட டவுட்டை கேளுங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து கால் பண்ண வேணாம், மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வந்து ஒர்க் செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே உங்களோட சீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒர்க் எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸில் வந்து அவங்க கற்றுக்கிட்டு தான் போட்டது. நீங்களும் இதே மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் சொல்கிறாங்களே, இதில் நம்ம காசு கட்டணுமோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ₹1 செலவு இல்லாமல் இந்த கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக வந்து கற்றுக்க முடியும். இதில் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த சர்டிஃபிகேட்க்கு மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் என்னங்க, ரொம்ப சூப்பரான இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.